தீமோத்தேயுவிட்ட இருந்த மூணாவது மிக முக்கியமான காரியம் வாசிங்க. பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல், இது மூணாவது சுபாவம். உங்களுடைய தேடுதல் எதன் மேல இருக்குது? உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எதன் மேல இருக்குது? இப்போ பிதா இயேசுவை அனுப்பினார். இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்? இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்? வாசிங்க, லூக்கா 19:10 வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்ப பிதா எதுக்கு என்ன அனுப்பி வச்சாரு? இழந்து போனதை தேட. இழந்து போனதை தேடுறதுதான் மனுஷகுமாரனுடைய எண்ணம். அப்ப நான் எதுக்குரியதை தேடுறேங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் உங்களுக்குரியதை 100% தேடி இருப்பீர்கள். உங்களுக்குரியதை 100% தேடுவீங்க. நீங்க தேடுறதெல்லாம் யாருக்குரியதா இருக்கும்? உங்களுக்குரியதாவே இருக்கும். எனக்கு வேணும், என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது, என்னுடைய அன்றாட தேவைக்கானது, எதிர்காலத்துக்கு தேவையானது, அடுத்து குடும்பத்துக்கு தேவையானது, அடுத்து பிள்ளைகளுக்கு தேவையானது, இப்படி நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். எப்ப நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள வர தொடங்கிட்டீங்களோ உங்கள் தேடுதல் மாற வேண்டும். உங்கள் தேடுதல் என்னவா மாறணும்? அப்பதான் இயேசு உங்களை அனுப்ப முடியும். தேவன் உங்களை அனுப்ப முடியும். அனுப்புகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? தங்களுக்குரியதை தேடாமல் தேவனுக்குரியதை தேடுகிறவனாய் இருப்பான். வசனம் சொல்லுது, மற்றவர்களோ கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். இன்னைக்கு நம்ம தேடுதல் எதன் மேல இருக்குது? இன்னைக்கு நம்முடைய தேடுதல் முழுக்க 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 நமக்குரியதாவே இருக்குது. கிறிஸ்துவுக்குரியதை தேடுறோமா? கிறிஸ்து எதை தேட வந்தார்? இழந்து போனதை தேட வந்தார். அவர் இழந்து போனதெல்லாம் எடுத்தார்ன்றது அது ஒரு தனி சப்ஜெக்ட். அவர் எதெல்லாம் ஆதாம் இழந்தானோ எல்லாத்தையும் அவர் தேட வந்துட்டார். இப்ப நம்மளை அனுப்புறாரு. நம்ம எதை தேடுறோம்? இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேலை பார்க்கும்போது எதை தேடுறோம்? 30 நாள் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். சம்பளத்தை வச்சு குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்குறோம். இதுதான் நம்முடைய தேடுதல். ஆனா ஒரு இடம் வரும், நீங்கள் தேவனுக்குரியதை தேட தொடங்குவீர்கள். தேவனுக்குரியதை நீங்க தேட தொடங்கும் போது இந்த உலகத்துக்குரியதை நீங்கள் தேட மாட்டீர்கள். அது தானாய் வரும். இப்ப பவுல் சாப்பிடாம இருந்தாரா? தீமோத்தேயு சாப்பிடாம இருந்தாரா? ட்ரெஸ் போடாம இருந்தாங்களா? இப்ப அவங்க டிராவல் பண்ணாங்களா இல்லையா? டிராவலுக்கு காசு கொடுக்கணுமா இல்லையா? டாக்ஸ் கட்டணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் காசு வந்துச்சு தானே. அப்ப இது எல்லாம் தேவன் அவங்களுக்கு சந்திச்சார் தானே. சந்திக்காம இருந்தாரா? உடனே அடுத்த வார்த்தை, அவர்கள் எல்லாரும் துறவிகள். கல்யாணம் பண்ணி இருந்தா தெரியும். பேதுருக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? எங்க போனாலும் மனைவியை கூட்டிட்டு போனாரா இல்லையா? பிலிப்புக்கு பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னு இருக்கா இல்லையா? இப்ப கல்யாணம் ஆனவங்களும் இருந்திருக்காங்க தானே. அதுல கல்யாணம் ஆனவங்களும் சொத்தை வித்து கொண்டு வந்து வச்சாங்கன்னு இருக்குல்ல. அனனியா சப்பீரா மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு வந்து வச்சாங்கன்னு இருக்குல்ல. அப்ப கல்யாணம் ஆனவங்களும் இருந்தாங்க தானே. ஆனா அதற்கு நடுவுல அவர்கள் தங்களுக்குரியதை தேடாமல் கிறிஸ்துவுக்குரியதை தேடினார்கள். எத்தனை % நீங்க கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிறீர்கள் என்பதுதான் எவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை அனுப்ப முடியும் என்பதை கர்த்தர் டிசைட் பண்ணுவார். உங்களுடைய தேவைகளை தேடுகிறதற்கும் கிறிஸ்து உங்களை அனுப்புகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய ஒத்துமை இருக்குது. உங்களை கிறிஸ்து அனுப்ப வேண்டும் என்றால் உன் தேவைகள் கிறிஸ்துவுக்குரியதா இருக்கணும். இயேசு உங்களை அனுப்புறாரு. அதை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்குரியதை தேடினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் கர்த்தர் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவார். அங்கதான் பிரச்சனை இருக்குது. இப்போ கேயாசி ஊழியத்தை ஒப்பு கொடுத்து வந்துட்டார் எலிசா கிட்ட. வந்தாச்சு. இப்போ கேயாசி எதுக்குரியதை தேடுறாரு? தங்களுக்குரியதை தேடுகிறார். அவன் எதுக்குரியதை தேடி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குரியதை தேடி இருக்கணும். கிறிஸ்துவுக்குரியதை தேடி இருந்தா எலியா கிட்ட இருந்தது எலிசாவுக்கு எப்படி வந்துச்சு? 2 மடங்கு. எலிசா கிட்ட இருந்து கேயாசிக்கு எப்படி வந்திருக்கும்? 4 மடங்கு. இப்போ அவன் தேவை எதன் மேல இருக்குது? தனக்குரியது மேல இருக்குது. அதனுடைய விளைவு அவன் சொல்றான், தோப்புகளை வாங்க போற, திராட்சை தோட்டத்தை வாங்க போற, ஒலிவ தோப்பு வாங்குவே, வீடு வாங்குவே, எல்லாம் வாங்குவே. ஆனா இதனுடைய முடிவு குஷ்டமாக இருக்கும். ஆனா நீ எதையும் வாங்க மாட்ட. அதனுடைய முடிவு நீ பரத்துக்கு ஏறி போகிறதாக இருக்கும். இதுதான் கிறிஸ்துவுக்குரிய தேடுவதற்கும் தேவனுக்குரிய தேடுவதற்குமான டிஃபரன்ஸ். நீ தேவனுக்குள்ள வளர 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 உன் தேவை குறைஞ்சிக்கிட்டே போகணும். உன் தேவை குறையவே இல்லை, உன் தேவை அப்படியே இருக்குது அப்படின்னா நீ கிறிஸ்துவுக்குள்ள வளரல, கிறிஸ்து உன்னை அனுப்ப முடியாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஊழியத்தில் மட்டும் இல்ல, உலக வாழ்க்கையில நான் சொல்றேன், உங்கள் தேவைகள் எதை குறித்து இருக்கிறது? ஒரு பீரியட்ல உங்களுக்கு தேவையே இருக்காது, ஆனால் எல்லாம் நிறைவா இருக்கும். இயேசு சொல்றாரு, நீங்கள் அப்பொழுது என்னிடத்தில் எதையும் கேட்க மாட்டீர்கள், ஆனால் உங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும். இப்போ நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்துவுக்கு முழுசா தேட தொடங்குங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். ஆனா அது லக்ஸூரியா இருக்காது, நீடா இருக்கும், தேவையாக இருக்கும். அதை பரலோகம் கன்ஃபார்மா பார்த்துக்கும். நம்முடைய தேவன் நம்மளை சட்ட துணிமணி இல்லாம, சாப்பாடு இல்லாம நடுத்தரில் விடுற தேவனே கிடையாது. கன்ஃபார்மா எல்லாம் கொடுத்துருவார். ஆனா நீங்க தேடுறது தேவனுக்குரியதாக இருக்கணும். கிறிஸ்துவின் ஸ்தானத்துல உட்கார்ந்துகிட்டு நீங்க உலகத்துக்குரியதை தேடினீங்கன்னா, தங்களுக்குரியதை தேடினீங்கன்னா பரலோகம் அனுமதிக்காது. நீங்க கிறிஸ்து உங்களை அனுப்பணும்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். உங்கள் தேவைகள் என்னன்னு பாருங்க. அதுவே உங்களுக்கு சொல்லிடும். உங்களுடைய ஆசை எது மேல இருக்குது, உங்க வாஞ்சை எது மேல இருக்குது,
ஒரு இடத்துல வர முடியும், நான் சொல்றது முடியும். ஒரு இடத்துல இந்த பூமியில் எனக்கு தேவையில்லை, எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆசை இல்லை, அது எல்லாத்தையும் பரலோகம் கொடுத்துருக்கு, எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னுடைய தேவையெல்லாம் கிறிஸ்து, என்னுடைய தேவையெல்லாம் கிறிஸ்து. நீங்க வருவீங்க பாருங்க, அப்ப நான் சொல்றதுடைய முழு பவர் உங்களுக்கு புரியும். அது ஒரு சூப்பரான லைஃப். அந்த லைஃப் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, அது என்ன கலர்ல இருந்தாலும் சட்டையை போட்டு போவாங்க, அது ஒரு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, ஒரு பீரியட்ல நம்ம சொல்லுவோம், எனக்கு பகல்ல இப்படி இருந்தாதான் முடியும், மத்தியானம் எனக்கு இந்த மாதிரி ஐட்டம் வேணும், நைட்ல நமக்கு இப்படி இருந்தால் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல இது எதுவுமே இருக்காது, எதை வேணாலும் சாப்பிட்டு போயிட்டே இருப்போம், எங்கே வேணாலும் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். நமக்குன்னு ஒரு டிசைன் இருந்திருக்கும், அந்த டிசைனை உடைக்கிறது தான் கிறிஸ்துவுக்குரியதை தேடுறது. நான் இப்படி தான், நான் வந்து ஆக்சுவலாங்க ஒரு ஸ்ட்ரைப்டு போட்ட ஷர்ட்ஸ் மட்டும்தான் போடுவேன், அது கூட பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டில் இந்த குவாலிட்டியில் நான் போட்டு இன் பண்ணி, நான் வந்து இந்த பிராண்டு பெல்ட் இல்லாமல் வெளியவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்து கிறிஸ்துவுக்குரியதை தேட ஆரம்பித்த பிறகு உங்ககிட்ட இருந்து முதல்ல உடையிறதே அந்த பிராண்டு தான். ஏன் தெரியுமா? இந்த பிராண்டு உடைஞ்சாதான் நீங்கள் கிறிஸ்துவின் பிராண்டாக மாறுவீங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிராண்டாக மாறணும், கிறிஸ்து தான் நம்ம பிராண்டு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பம்னு ஒன்று இருக்காது, ஆனால் தேவை இருக்கும், அந்த தேவையை பரலோகம் சந்திக்கும். விருப்பத்துக்கும் தேவைக்குமான வித்தியாசம் அது. அதான் நம்முடைய தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். எதை தேடுகிறீர்கள்? மற்றவங்க எல்லாம் தங்களுக்குரிய தேடுறாங்க, அனுப்பி வச்சா போயிட்டு வரும்போது அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறான். ஆனால் தீமோத்தேயு அப்படி இல்லை. பவுல் கொடுத்தானா தங்கிட்ட இருக்கிறதையும் கூட போட்டு செஞ்சுட்டு எவ்வளோப்பா ஆச்சு? 1.5 லட்ச ரூபா செலவாச்சு. 1 லட்சம் தானே கொடுத்து விட்டேன், அதை பார்த்துக்கலாம் விடுங்க. இந்த 50,000 எங்கேருந்து வந்துச்சு? வந்துச்சு விடுங்க. அதுக்கான கணக்கே சொல்ல மாட்டான், எப்படி செலவாச்சு எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்ல மாட்டான், அதை அவன் தான் போட்டிருப்பான், அதை அவன் சொல்லவே மாட்டான், யோசிக்கவே மாட்டான். ஒரு சில கூட்டம் இருக்கு, 1 லட்சம் கொடுத்துருப்பான், 80,000 செலவு பண்ணியிருப்பான், 20,000 கணக்கே இருக்காது. என்ன கணக்குனே தெரியல, ஒரு 20,000 மிஸ் ஆகுது, எடுத்து வச்சிருப்பான். ஏன் இவ்வளோ தூரம் போயிட்டு வரோம், நமக்குன்னு ஒன்று வேணாமா, நம்ம பிள்ளைகளுக்குன்னு ஒன்று வேணாமா? கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார், இதை கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். அதாவது நம்முடைய ஆண்டவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆண்டவர். நீங்கள் யோசிக்கிறதுல தான் அவர் உங்களை டிசைட் பண்ணுவார், நீங்கள் செய்கிறத வச்சு டிசைட் பண்ண மாட்டார். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்கள் மைண்டு எதுக்கு பின்னாடி போகுது? உங்களை நம்பி ஆண்டவர் பணத்தை கையில் கொடுக்குறாரு, அந்த பணத்தில் 10 ரூபாய் இச்சித்தா கூட அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் கூட பொருட்படுத்தலை, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி தூசி மாதிரி தள்ளி பாருங்க, உங்ககிட்ட தான் கர்த்தர் லட்சத்தில் கொண்டு வந்து கொட்டுவார், கோடியில் கொண்டு வந்து கொட்டுவார். ஏன் தெரியுமா? அவன் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க, எதை கொடுத்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். உலகத்தின் ராஜ்யங்களும் மகிமைகளும் கொண்டு வந்து கொடுத்தாலும் அப்பாலே இப்போ சாத்தானேன்ட்டு அவன் போயிட்டே இருப்பான். ஏன்? நான் தேட வந்தது இதை அல்ல, நான் தேட வந்தது இழந்து போன ஆத்துமாக்களை. நான் ராஜ்யத்தை ஜெயிக்கணும்னா 2 தூதனை கூட்டு வந்தால் போதும், மொத்த பூமியும் ஜெயிச்சுட்டு போயிடுவார், அவர் மொத்த ராஜ்யத்தையும் கையில் கொண்டு போயிடுவார். அவர் சொல்றாரு, போட இதுக்கா நான் வந்தேன். பல நேரங்களில் நான் ஊழியத்துக்கு வருகிறவர்களை பார்த்து சொல்லுவேன், கிறிஸ்து அப்போஸ்தலரை கூப்பிட்டாரு, அனுப்பலான்னு, வாங்கப்பா உங்களுக்கு அப்போஸ்தலன் பேர் வச்சுட்டேன், அனுப்ப போறேன், ரெடி அப்படின்னு சொல்ற நேரத்தில் ஒருத்தர் கேட்கறான், எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் உன்னை அனுப்புறது வேற விஷயத்துக்குடா, நீ எதை எதிர்பார்க்குற? அவன் சொல்றான், இல்லை இந்த பணக்கார வாலிபன் எதையும் விடமாட்டேன்னு சொல்லிட்டான், அவன் பணத்தை விடமாட்டேன்ட்டான். நம்ம ஆளு போட்டு விட்டு வந்தவர், அவர் கேட்குறாரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 100 ரத்தினியை திருப்பி கிடைக்கும். ஓ அப்படியா? அடுத்த வசனம், இங்கே இல்லை அங்கே. அப்போ இங்கே கிடைக்கும், வாங்க. என்ன கிடைக்கும்? உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு ஒருத்தனை கூட்டி கொண்டு போவான், உன்னுடைய அரைக்கட்சியை இன்னொருத்தன் கட்டுவான். என்ன சொல்ல வரீங்க? நீ எப்படி சாவ போறேன்னு சொல்றேன். என்ன இப்படி சொல்றீங்க? அவ்வளோதான், வா, உன்னை நான் கூப்பிட்டது வேற விஷயத்துக்கு. நிறைய பேர் இப்போ கிறிஸ்துக்குள்ள வரதே எதுக்கு வரேன் தெரியுமா? வரும்போது நீங்கள் அப்படி தான் வருவீங்க, நியாயம். ஏன்னா வனாந்தரத்தில் நயங்காட்டி அழைக்கிறார். உள்ளே வரும்போது நீங்கள் அப்படி தான் வருவீங்க. என் வியாபாரத்தில் நஷ்டம் இருக்குது, நான் வந்து என் பிஸ்னஸ் பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவேன். இப்போ வருவார், ஆசீர்வதிச்சோன்னே, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றுவா. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்க? நீ பின்னா உள்ளே வர மாட்டியா? வந்தாச்சு இல்லை, வந்தாச்சு, நல்லா ஸ்வீட் சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. ஒரு டாக்டர் இருந்தார், அவர் சொன்னார், என்னென்ன வேணுமோ எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னாரு. அவர் அப்படி தான் சொன்னார், என்னென்ன வேணுமோ எல்லாம். இந்த ஹெல்த் ட்ரிங்க்னு ஒன்று குடிப்பாங்கல்ல, உடம்பு குறைக்கிறதுக்கு ஹெல்த் ட்ரிங்க்னு ஒன்று குடிக்கிறாங்க எல்லாரும். போன உடனே சிக்கன் மட்டன் கிட்டன் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் நினச்சேன் நல்ல ஹெல்த் ட்ரிங்காக இருக்குது, இந்த மெத்தட் வந்து நல்ல மெத்தடாக இருக்குது. சிக்கன் லிட்டரலாகவே அன்றைக்கி வந்து கறி குழம்பு மீன் எல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கே, நம்ம இந்த ஹெல்த் ட்ரிங்கை ஃபாலோ பண்ணலான்னு சொன்னேன். அப்போ அவர், ஐயா நல்லா சாப்பிடுங்கயான்னாரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு சொன்னார், ஐயா நாளையிலேருந்து எதுவுமே கிடையாது, நாளையிலேருந்து ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன், நான்வெஜ் எல்லாம் தொடப்படாது. அதுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சோம், எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக உங்களை நல்லா சாப்பிட வச்சோம் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு,
ஃபுல் மீல்ஸ் போட்டு தான் கூப்பிட்டு வர்றாரு. உங்கள் கடன் அடைக்கப்படுகிறது, உங்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நீங்கள் கேட்டது நடக்கிறது, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவரே, நான் உமக்கு ஏதாவது செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா. அப்புறம் எதுக்கு கொடுத்தீங்க? அப்போ கொடுத்தா தான் நீ வருவ. இப்போ நீ எல்லாத்தையும் விடு. இது வரைக்கும் நீ தேடினது உனக்குரியது, இனிமேல் தேட வேண்டியது எனக்குரியது. நான் உன்னை அனுப்ப வேண்டும் என்றால் முதல்ல உனக்கு இருக்க வேண்டிய சுபாவம், மூணாவது கிறிஸ்துவுக்குரியதை தேடணும். கிறிஸ்து இழந்து போனதை ரட்சிக்கும்படி வந்தார். அவர் இருக்கிறதை எடுத்துக்கொள்ள வரவில்லை, இழந்ததை மீட்க வந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதை விரும்புகிறோம்? எதெல்லாம் இழக்க போகிறோமோ அதை தான் விரும்புகிறோம். நீங்கள் இந்த பூமியை விட்டு போகும்போது எதெல்லாம் இழக்க போகிறீங்களோ அத்தனையும் விரும்புகிறீங்க. ஆனால் எதை விரும்பணும்? இந்த பூமியிலிருந்து எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதை நாம் விரும்புவேன். கடைசியாக ஒரு காரியம் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வாசிங்கள். தீமோத்தேயுவுக்கு இருந்த 4வது குணம், பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். இரண்டாவது, அவனை அனுப்புகிறதுக்கு எனக்கு இருக்கிறதான மிக முக்கியமான 4வது சுபாவம் என்னவென்றால், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் எனக்கு ஊழியம் செய்தான். தகப்பன் பிள்ளைக்கு செய்வது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பா பசங்களுக்கு என்ன செய்யறாருங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிறந்ததுலேருந்து அப்பா காப்பாற்றிக்கிட்டே வர்றாரு. ஆனால் பிள்ளை தகப்பனுக்கு ஊழியம் செய்வதுன்னா என்ன? பிள்ளை தகப்பன் ஊழியத்துக்கு செய்வது போல அவர் செய்யணுமா? இப்போ நமக்கு அதுக்கு ஒரே உதாரணம், பிள்ளை தகப்பனுக்கு ஊழியம் செய்வது யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் ஒருத்தர் தான் பிதாவுக்கு ஊழியம் செய்யும்படி வந்தார். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசி. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். எனக்கு என்ன சொன்னீங்களோ அதை நான் செஞ்சுட்டேன்பா. இதுதான் பிள்ளை தகப்பனுக்கு செய்ய வேண்டிய ஊழியம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எதற்காக சிருஷ்டித்தார்னே இருக்கு பைபிள்ல. பிதாவாகிய தேவன் இயேசுவை எதற்காக சிருஷ்டித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுது, அவர் சிலுவையில் பலியாகிறதுக்காகவே சிருஷ்டித்தாராம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை எதற்காக பிதா உருவாக்குனார்னா, அந்த ஆள் தத்துவம், இயேசுங்கிற ஆள் தத்துவம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஃபார் த குரூசிஃபிகேஷன். அப்ப இயேசு அப்படிங்கிற ஒரு நாமமும் இயேசுங்கிற ஆள் தத்துவமும் பூமிக்குள் வந்ததே பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதற்கு. அவர் என்ன சொன்னாரோ அத்தனையும் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே செய்யறேன், அதை தாண்டி நான் வேற ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனா இன்னொரு பிள்ளை தகப்பனுக்கு ஊழியம் பண்றான். அவன் எப்படி செஞ்சிருக்கிறான் பாருங்க. வாசிங்க, லூக்கா 15:29 வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, தோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒருவனும் உன்னுடைய கற்பனையை மீறாது இருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி. நல்லா கவனிங்க, இவன் தகப்பனுக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? ஊழியம் பண்ணியிருக்கிறான். மூத்த குமாரன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஆனா அவன் பண்ணது எல்லாமே ஊழியம். அவன் சொல்றான், இது வரைக்கும் நீங்க சொன்னதுல ஒன்ன கூட நான் என்ன செய்யல, மீறவே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே பர்ஃபெக்ட்பா. பிள்ளை சொல்றான் அப்பாவை பார்த்து, நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நான் செஞ்சேன், ஒரு கற்பனை கூட மீறவில்லை. இது அப்படியே இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவல். அவன் சொன்னது இயேசு சொன்னதுக்கும் ஈக்குவல். அவர் சொல்றாரு, என் பிதா எனக்கு நியமித்தவைகளை எல்லாமே நான் வேறு ஒன்றையும் செய்யவில்லை, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது. நான் செய்யாத எல்லாமே எனக்கு பிதா என்ன சொன்னாரோ அப்படித்தான், மீறி நான் ஒண்ணுமே சொல்ல, செய்து முடித்தேன். ஆனா இயேசுவுக்கும் மூத்த குமாரனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அவங்கிட்ட இன்னொரு லைன் சேர்த்து சொல்றான், என் கற்பனைகள் ஒன்றையும் நான் மீறவில்லை, அப்புறம் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி. இவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். என்னைக்காவது அப்பா நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுப்பாரு, நம்ம போய் சந்தோஷமா இருக்கலாம். அவன் ஊழியம் செய்யறதுல அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. இந்த இப்படி அப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமே, அதுக்கு அப்பா நமக்கு ஏதாவது செய்வாரு, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுக்கு அப்பா கொடுப்பாரு, அப்பா நமக்கு ஏதாவது செய்வாரு. இப்போ இளையகுமாரனுக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. இளையகுமாரன் வந்து சொல்றான், நான் உங்க வீட்டில் என்னவா இருக்கிறேன், வேலைக்காரனா இருக்கிறேன் போது அப்பா சொல்ற, அதெல்லாம் வேண்டாம் வா, வந்து ஆட்டுக்குட்டியை அடிக்கிறார், எல்லாம் செய்யறாரு. இப்போ ஆட்டுக்குட்டியை அடிப்பாருன்னு அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சா? இல்லை. அவன் வேலை செய்யத்தான் வந்தான். அவனுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, எங்க அப்பா வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்ன நல்லா பார்த்துப்பாரு. நாம செய்யற ஊழியத்தில் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. அதுதான் தீமோத்தேயுனுடைய ஸ்பெஷாலிட்டி. பவுலுக்கு ஊழியம் செய்வான், தகப்பனுக்கு செய்வது போல சொல்லுவான். ஏன்னாவது அப்பாவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட ஊழியம் பண்ணுவானா? எங்க அப்பாவுக்கு நான் இப்போ பணிவிடை செய்கிறேன், எங்க அப்பா எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாரு, அப்படி நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த ஊழியம் சரியான ஊழியம் அல்ல. உங்க அன்புல ஏதோ ஒரு டிராபேக் இருக்குன்னு அர்த்தம். சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, செத்துருவாங்க, கடைசி காலத்தில் நான் தான் வச்சு பார்த்தேன், எனக்கு ஒன்றுத்தையும் வச்சுட்டு போல. அப்போ இவன் எதுக்கு பார்த்தான்? ஏதாவது செய்வார்னு பார்த்தான். ஆனால் அப்போ நம்ம கேட்கணும்னு வச்சுங்க, அப்போ நீ அப்படி தான் அதுக்கு தான் பார்த்தியா? நான் அப்படியெல்லாம் பார்க்கல,
ஆனாலும் செய்யணுமா இல்லையா? அவன் செய்யறான், செய்யல, எனக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா என் தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறது அது எனக்கு நியமிக்கப்பட்ட கட்டளை, நான் செய்கிறேன். அவ்வளவுதான். அது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது. இதுல எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டா அதுக்கு பேர் வேலை. நான் செய்யறதுக்கு எனக்கு ஒரு பலனை எதிர்பார்த்தால் அதற்கு பேர் வேலை. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு கொடுக்கறதுல கூட கொஞ்சம் பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இவ்வளவு கொடுக்குறோம், ஆண்டவர் நமக்கு 100 அத்தனையா திருப்பி தருவார். அந்த ஆசையை அவங்க மைண்ட்ல அவங்க போடுறாங்க. ஒரு சிலர் நீங்களும் அந்த ஆசைக்குள்ள வந்துடுறீங்க. இவ்வளவு கொடுத்தா கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு? திருப்பி தருவார். 1000 மடங்கு தருவார், 100 மடங்கு தருவார். அவர் தந்தாலும் சரி, தரா விட்டாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்கு செய்வதை செய்து கொண்டே இருப்பேன். ஏன்? நான் என் கிறிஸ்து என் தகப்பன், நான் அவரை நேசிக்கிறேன். நேசத்தினுடைய உச்சம் எதிர்பார்ப்பு கிடையாது, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அவங்க செய்யணும், அவங்க எனக்கு பண்ணணும் அப்படின்னா நீ உண்மையான ஊழியம் செய்யவில்லை, நீ வேலை பார்க்குற. நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு தகப்பனுடைய தாயினுடைய வேலை பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து அனுப்புவது. அப்போ பிள்ளைகளை எதுக்கு வளர்த்து அனுப்புறோம்? நாளைக்கு அவங்க நம்மளை பார்க்கணும் இல்லையா? நோ எக்ஸ்பெக்டேஷன். அவன் பார்த்தாலும் சரி, அவன் பார்க்க விட்டாலும் சரி. பார்த்தா அவனுக்கு நல்லது, அது கிறிஸ்து அவனுக்கான பலனை கொடுப்பாரு. பார்க்காவிட்டால் அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ளது. என்னை பார்க்க போகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் அதை செய்வார். நிறைய பேர் என்ன தெரியுமா, பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் நாளைக்கு பார்ப்பாங்க. இன்னொரு குரூப் இப்படி இருக்கு. என்ன இருக்கு? கொஞ்சம் சொத்தெல்லாம் நம்ம கையிலே இருந்தால் தான் நாளைக்கு பிள்ளைங்க நம்மளை மதிப்பாங்க. கொஞ்சம் பணம் நம்ம கையில் இருந்தால் தான் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? நம்மளை மதிப்பாங்க. பணம் மட்டும் நம்மகிட்ட இல்லைன்னா எந்த பிள்ளையும் மதிக்காது. நான் சொல்றேன், பணத்துக்காக ஒரு பிள்ளை உன்னை மதிக்கிறான் என்றால் அவன் சரியான பிள்ளை இல்லை என்று அர்த்தம். there is no expectation. அவன் செஞ்சாலும் சரி, செய்யா விட்டாலும் சரி, நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்து கொண்டிருப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் செய்து முடிப்பேன். நாளைக்கு அவன் செய்யாம போனா நான் அவனை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது கர்த்தருக்கும் அவனுக்கும் உள்ளது. என் நம்பிக்கை இன்னைக்கு கண்மலையின் மேலே, முடிவு வரைக்கும் என் நம்பிக்கை கண்மலையின் மேலே மட்டும்தான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா தான் என் கண்களை ஏறெடுப்பேன். நடுவுல யாரை நோக்கி ஏறெடுக்க மாட்டேன். ஈசாக்கு வச்சு என்ன பாப்பான்னு 100 வயசுல ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளவில்லை. ஈசாக்கு பார்த்தாலும் பார்க்க விட்டாலும் சர்வ வல்லமை ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னை பார்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, கர்த்தர் காக்காவை கொண்டும் போஷிப்பார், கர்த்தர் விதவையை கொண்டும் போஷிப்பார். இந்த 2 பேருமே இல்லை, விதையும் இல்லை, காக்காவும் இல்லை. இதுக்கப்புறம் மனுஷன் உதவி இல்லாம எப்படி போஷிப்பாரு? அதெல்லாம் ரொம்ப ஓவரா பேசுறீங்கன்னா, என் தேவன் தூதனை கொண்டு போஷிக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். God can bless me in any way. My expectation is only on God. வேற யாரை நோக்கியும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் தகப்பனுக்கு ஊழியம் செய்வது போல செய்யல, மேலதிகாரிக்கு ஊழியம் செய்யற மாதிரி செய்யறாங்க. கிறிஸ்துவுக்காக இவ்வளோ ஊழியம் பண்ணோம், ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் திருப்பி தந்தார். ஊழியம் பண்ணதுனால திருப்பி தரல அப்படின்னா பார்த்தா பவுலுக்குலாம் எவ்வளவு கொடுத்துருக்கணும் இல்லையா? தீமோத்தேயுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கணும்? அவர் எதுக்கு தந்தாரு? உங்களுக்கு தேவை இருந்துச்சு தந்தாரு. இப்போ நீங்க அதையும் தாண்டி வேற விதமா அதை வச்சுக்கிட்டீங்க, அது வேற விஷயம். நான் ஊழியம் செய்வது, நான் வேலையை விட்டு எதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேலையை விட்டு எதுக்கு வந்தேன்? அன்னைக்கு ஊழியத்துக்கு ஒன்றும் இல்லாமல் வந்தேன். கர்த்தர் இன்னைக்கு 100 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். வேலையை விட்டதுனாலையோ அல்லது நான் ஊழியம் பண்ணதுனாலையோ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல. நான் ஒருவேளை ஊழியம் பண்ணாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? என் தகப்பனுக்கு என்கிட்ட எந்த பாரபட்சமும் கிடையாது. அவர் எனக்கு தகப்பன், அவ்வளவுதான். அவர் தீயோருக்கே மழையை பெய்ய பண்ண வைக்கிற தேவன். எனக்கு எப்படி கொடுக்காம இருப்பாரு? எனக்கு தான் இந்த அளவுகோல் எல்லாம் இருக்கு, எனக்கு தான் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. என் தகப்பனுக்கு என்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. நான் இளைய குமாரனை எப்படி நேசிக்கிறேனோ அப்படியே தான் மூத்த குமாரனையும் நேசிக்கிறேன். இளைய குமாரன் சொத்தை பாதி எடுத்துட்டு போனா, நீ எடுத்துட்டு போனாலும் உனக்கே அதே பதில் தான் நான் சொல்லியிருப்பேன். நீ திரும்பி வந்தாலும் உனக்கு ஒரு ஆடு நான் அடிச்சிருப்பேன். நீ கேட்டு இருந்தா நான் உனக்கு 10 ஆடு அடிச்சு கொடுத்துருப்பேன். ஆனா உன் எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? அப்பா அவனுக்கு தான் செய்யறாரு, எனக்கு ஒன்றும் செய்யல. உனக்கு தான் இந்த பாகுபாடு. இப்பவும் சொல்றேன், நம்முடைய நம்பிக்கை முழுவதும் தேவன் மேல. தேவன் எதுக்கு அப்புறம் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்? நமக்கு உதவி செய்வதற்கு தானே. அது அவனுக்கு வச்ச ஆசீர்வாதம். உன் தாய் தகப்பனை கனம் பண்ணா உனக்கு நீடித்த ஆயுசு. நீ செய்யலையா? என் பிள்ளையை நான் பாதுகாக்கிறேன். கர்த்தர் யாரை வச்சாலும் பாதுகாப்பார். கர்த்தர் யாரை கொண்டு பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் எக்ஸ்பெக்டேஷன் அது இல்லை. இவர் என்ன பார்த்துப்பாரு, என் பிள்ளைங்க என்ன பார்த்துப்பாங்க, எனக்கு இந்த இன்சூரன்ஸ் பணம் இருக்கு, ஒரு கவலையும் இல்லை, யாரும் என்னை பார்க்க தேவையில்லை, எனக்கு மாசம் 4000 ரூபாய் வருது, 10,000 ரூபாய் வருது, என்னால எனக்கு கையில ஒரு வேலை இருக்கு, எனக்கு சொந்தமா வீடு இருக்கு, 4 வீட்டு வாடகை வருது, யாரும் என்ன பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொல்வாரு, வீட்டு வாடகையை நம்பாத, உன் கையில் இருக்க கேஷை நம்பாத, இது எல்லாம் நிரந்தரமா உன்னை போஷிக்காது. நிரந்தரமாய் போஷிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அப்ப நீ தேவனை தேடும் போது நோ எக்ஸ்பெக்டேஷன். யாருக்கு உதவி செஞ்சீங்கனாலும் எக்ஸ்பெக்டேஷனோட செய்யாதீங்க. யாருக்கு போய் நீங்க ஒரு ஏழைக்கு செய்றீங்களா, திருப்பி செய்வாங்கன்னு நினைச்சு செய்யாதீங்க. செய்யாவிட்டாலும் தோத்திரம். ஏன்? நான் எக்ஸ்பெக்டேஷனோட செய்யலையே.
நீ செய்யலனா எனக்கு என்ன பிரச்சனை? நான் எதிர்பார்த்திருந்தா தானே எனக்கு பிரச்சனை. நான் தான் எதிரே பார்க்கலையே. நான் தகப்பனுக்கு செய்வது போல செஞ்சேன், தாய்க்கு செய்வது போல செஞ்சேன், நான் பிள்ளைகளுக்கு செய்வது போல செய்கிறேன். என் பிள்ளைகள் என்னை இவ்வளவு பார்க்கணும், இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு நடத்தணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லவே. நான் இப்போ தைரியமா சொல்வேன். ஏன்? என் நம்பிக்கை பிள்ளையின் மேல அல்ல, என் நம்பிக்கை என் தகப்பன் மேல இருக்கிறது. எனக்கு என்னை அழைத்தவர் மேல இருக்கிறது. செஞ்சா அவங்களுக்கு நல்லது, செய்யாவிட்டாலும் எனக்கு நல்லது. என் தேவனாகிய கர்த்தர் என்னை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 18 வயசுல இந்த இயேசுவை கையை பிடிச்சேன். அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட 18 வயசுல எங்க அண்ணன் ஒருத்தர் என்ன திட்டி ஒரு லெட்டர் போட்டார், சில பர்சனல் சொத்து விஷயங்களுக்கு. அன்னைக்கு நான் அவருக்கு ஒரு லெட்டர் போட்டேன். அண்ணே, 18 வயசுல நான் இயேசுவை கையை பிடிச்சிருக்கிறேன். நான் யாருக்கிட்டையும் எதையும் கேட்டதில்லை, இனிமேல் கேட்க போகிறதும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்த வல்லமை உள்ளவர் நான் நம்புறேன். சொல்லுவேன், இன்னைக்கு நான் இயேசுவை கையை பிடிச்சி 31 வருஷம் ஆகுது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இதுவரைக்கும் என்னை போஷித்தேன்னு, என்னை காப்பாத்தினேன்னு சொல்ற அதிகாரம் என் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தருக்கு மட்டும்தான் உண்டு. இதுவரைக்கும் யார் வீட்டு வாசப்படிக்கு போய் நான் நின்னதில்லை, கையேந்தினதில்லை, கேட்டதில்லை, யாருக்கிட்டையும் போய் கேட்டதில்லை. ஊழியத்துக்கு போகிறோம், ஆஃபரிங் கொடுக்குறாங்க, அது வேறு. நான் போய் யாருக்கிட்டையும் எனக்கு இவ்வளோ கஷ்டம், என் குடும்பத்தை நடத்தணும், கொஞ்சம் அந்த மாதத்துக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க, கேட்டதே கிடையாது. ஏன்னா என்னை அப்படி கேட்க விடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார். என் திறமை கிடையாது, எதுவும் கிடையாது. நான் வேலையே இல்லாமல் 2 வருஷம் இருந்திருக்கிறேன். அந்த 2 வருஷமும் பரலோகம் என்னை போஷித்திருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் சொல்வேன், என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒருவரும் என்னோட இருந்ததில்லை. ஏன்னா என்னை அவர் போஷிப்பார்னு சொல்லி நான் அவர் கையை பிடிக்கல, அவர் என்னை நேசிச்சார்னு சொல்லி தான் கையை பிடிச்சேன். அவர் போஷிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்பவும் சொல்வேன், எனக்கு காக்கா எங்கிருந்து வேணாலும் வரும், எந்த இடத்துல வேணாலும் காக்கா வரும். காக்கா வரலையா, கர்த்தர் ஏதோ விதவை வீட்டை ரெடி பண்ணிட்டாருன்னு அர்த்தம், நம்மளுக்கு கொடுப்பாரு. இல்லை காக்காவும் இல்லை விதவையும் இல்லையா, நோ வரிஸ், பரலோகம் வேற ஒன்று சூப்பர் நேச்சுரல் ரெடி பண்ணிருச்சுன்னு அர்த்தம். நம்மை நடத்துகிறவர் அப்படிப்பட்டவர். நீங்கள் தகப்பனுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட தேடுங்க. ஆனால் கர்த்தர் செய்வார். அவர் செய்வாருங்கிறது அவசியம் அப்படி இல்லை, செய்யறது அவருடைய வேலை. அவர் செஞ்சுட்டு போவார். தேவையான மண்ணாவை தேவையான நேரத்தில் தருவார். தேவையான கண்மலையிலிருந்து தண்ணி வரும். தேவைப்பட்டால் சில நேரத்தில் ஆண்டவர் யுத்தமும் செய்வார். ஆண்டவர் நமக்கு மேக ஸ்தம்பத்தை அனுப்புவார், அக்னி ஸ்தம்பத்தை அனுப்புவார். அதெல்லாம் அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதெல்லாம் பரலோகம் 100% பார்த்துக்கொள்ளும். நம்ம வேலை எதுவாக இருக்கணும் தெரியுமா? எனக்கு முன்பாக ஒருத்தர் போய் கொண்டு இருக்கிறார், நான் அவரையே பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவர் என்னை கொண்டு போய் கானானிலே சேர்த்து விடுவார். என் எக்ஸ்பெக்டேஷன் அவர் மட்டும், அந்த ஒரு குறைவில்லாதபடிக்கு நடத்துவார். எனக்கு தேவன் எப்பவுமே நன்றாகத்தான் இருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கும் இருக்கிறார். நான் சாட்சியாக தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுங்க, பரலோகம் அது கிள்ளி கொடுத்தா கூட அள்ளி கொடுத்ததுக்கு அளவு கூட அதிகமாக இருக்கும். நம்ம தேவனுடைய கை பெருசு, அவர் அப்படி அள்ளி போட்டாலே அது பெருசு தான். ஒரு நாளும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இவ்வளோ தூரம் ஊழியம் பண்ணுறோம், ஆண்டவர் ஏதாவது பார்த்து செய்வார், அதெல்லாம் வேணாம். நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு இயேசு இதெல்லாம் செய்வார், இல்லை இல்லை இல்லை. நான் எக்ஸ்பெக்டேஷனோட இயேசுக்கிட்ட வரவே இல்லை. ஒரு காலத்தில் இருந்தேன் அப்படி, உண்மைதான், நான் தேவையோடு வந்தேன். ஆனால் இப்போ என் தேவையெல்லாம் இயேசு தான், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இயேசு தான், என்னுடைய முடிவு இயேசுவாகத்தான் இருக்கணும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருக்கலாமா? ஆண்டவர் உங்களை அனுப்புவதற்கு நமக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக அவர் எதிர்பார்க்கிறது, அவருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும். அவர் அனுப்புகிற இடம் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த இடமாக இருக்காது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களை குறித்து அவங்க தப்பான எண்ணம் கூட இருக்கும். நீங்கள் தப்பாகவே ப்ரொஜெக்ட் ஆவீங்க. நீங்கள் செய்கிறது சரியாக இருக்கும், ஆனால் ப்ரொஜெக்ட் ஆகிறது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும். நான் சரியாக தான் செய்கிறேன், ஆனால் தப்பாகவே தெரியுதே. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை அங்கே வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல உங்கள் மூலமாக பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அந்த காரியத்தை 2 ஆக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை அனுப்பலை, அதை சரி பண்ணுறதுக்கு கர்த்தர் உங்களை அங்கே அனுப்பியிருக்கிறார். உங்களை சரி பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் அங்கே அனுப்பியிருக்கிறார். நீங்கள் கொண்டு போகிற செய்தி எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் பார்த்தபோது அந்த குடும்பம் என்னை விட்டு வேற மாதிரி இருந்துச்சு, ஆனால் என் மகளையோ என் மகனையோ நான் அங்கே அனுப்பினேன், அவள் அதை மாற்றி எனக்கு ஆறுதலை அந்த குடும்பத்தின் மூலமாக கொண்டு வந்து விட்டாள். ஐயோ, அந்த குடும்பம் நரகத்துக்கு போயிரும் நினைச்சேன், ஆனால் என் மகனையோ மகளையோ அங்கே அனுப்பினேன், அவள் போய் எனக்கு ஒரு ஆறுதல் செய்தி, அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு விட்டது, அவள் பரலோகத்துக்கு நேராக திருப்பி விட்டாள். இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது. கர்த்தர் விரும்புகிறது ஆறுதல் செய்தி. 2வது கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ற மிக முக்கியமான காரியம், உண்மையாய் விசாரிக்கிறோம். நீங்கள் எதை விசாரித்தாலும் உண்மையா விசாரிங்க, டீப்பா விசாரிங்க, உண்மையா இருங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான் இருக்கிறாரு. சும்மா மேலாக்க பாரம் இல்லாம கர்த்தர் அதை விரும்பல. அவர் நீதியாய் உண்மையாய் விசாரிக்கிறவர், நீதியாய் ஏழையை விசாரிக்கிறவர், விதவைகளுக்கு அவர் உண்மையா விசாரிக்கிறார். ஒருவேளை உன்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை ஒருத்தர் விசாரிக்கிறார். உன்னுடைய நீதி அவருக்கு தெரியும், உன்னுடைய போராட்டம் அவருக்கு தெரியும், உன்னுடைய
உண்மை அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு தெரியும். அவர்கிட்ட ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம் இருக்கிறது, எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு நாளும் அவர் கைவிடுகிறது இல்லை. மூன்றாவது, நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? கர்த்தர் உங்ககிட்ட கேட்கறது ஒண்ணுதான். நீ பூமிக்குரியதை தேடினது போதும், எனக்குரியதை தேடு. எனக்குரியதை தேடு. எனக்கு வீடு கிடைக்குமா, வாசல் கிடைக்குமா? லேயால் கேட்ட மாதிரி என் கணவர் என்கிட்ட அன்பா இருப்பாரா, என் மனைவி என்கிட்ட அன்பா இருப்பாங்களா, என் பிள்ளைகள் என்கிட்ட அன்பா இருப்பாங்களா, இந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும், பட்டம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, என் குடும்பத்தில் என்னை உயர்த்தி பேசுவாங்களா? இதெல்லாம் நீ உங்களுக்குரியதை தேடுறது. நீங்கள் தேவனுக்குரியதை தேடுங்க. ஆத்மாக்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. இழந்து போனதுக்காக தேடுங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் எப்படி குமாரனை உயர்த்தினாரோ அதே மாதிரி உங்களையும் உயர்த்துவார். ஏன்னா இயேசு இந்த பூமிக்குரியதை எதையுமே தேடல, எதையும் தேடல. உலகத்தின் ராஜ்யம், அதை மகிமை மொத்தத்தையும் கொண்டு வச்ச போதும் அதை வேணான்னு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டார். அதே தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை நம்மகிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்றார். கடைசியாக அவருடைய எதிர்பார்ப்பு தகப்பனுக்கு பிள்ளை செய்வது போல செய்யும். சொத்து எதிர்பார்த்து, எதையாவது எதிர்பார்த்து அப்பா அம்மாவுக்கு ஊழியம் பண்ணக்கூடாது. உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு செய்யறதுல எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. நோ எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி பிள்ளைங்க கிட்டேயும் நோ எக்ஸ்பெக்டேஷன். நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்லி ஆன் காட். தேவன் மேல் மாத்திரம் என்னுடைய எதிர்பார்ப்பு. யோசிச்சு பாருங்க, பிள்ளையே இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களாம் என்ன நம்பிக்கையில் இருப்பாங்க? அவங்க எதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க? எனக்கு அப்புறம் இதெல்லாம் எங்கே போகணும்னு அவங்க நினைப்பாங்களா? அவங்க நம்பிக்கை என்ன? கிறிஸ்து. பிள்ளை இல்லாதவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி பிள்ளை இருக்கிற நாமும் அப்படியே இருப்போம். என் பிள்ளைகள் என்னை காப்பாற்றுவாங்க, நான் இப்படி படிக்க வச்சிருக்கிறேன், நான் சொத்து வாங்கி போட்டிருக்கிறேன், அதனால் நாளைக்கு என் பிள்ளைங்க என்கிட்ட அன்பாக இருப்பாங்கன்னா உங்களுடைய வியூவே ராங் வியூ. இதனால் அவங்க என்கிட்ட அன்பாக இருப்பாங்க நீங்கள் நினச்சினா அது ஒரு வகையில் தப்பான வியூ. பிள்ளைங்க எப்படி உங்கள்கிட்ட அன்பாக இருக்கணும் தெரியுமா? உங்ககிட்ட ஒன்றுமே இல்லானோ, நீங்கள் எதுவுமே கொடுக்காவிட்டாலும், நீ என் தகப்பன், நீ என் தாய், நான் உன்னை பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கும். அதுதான் எதிர்பார்ப்பு. நம்ம ஜெபிக்க போகிறோம். அனுப்புகிறவனுக்கு இந்த குவாலிட்டிலாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை அனுப்ப முடியுமான்னு பாருங்க. உங்களை அனுப்புகிறதுக்கு கர்த்தர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா உங்ககிட்ட இந்த குவாலிட்டி இருக்கான்னு பாருங்க. அதனால தான் தீமோத்தேயுவை பார்த்து அவர் சொல்றாரு, அவன் ஒருவனை தவிர வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. இந்த குவாலிட்டியோட வேற யாருமே என்கிட்ட இல்லை. இந்த குவாலிட்டியை தான் அப்போஸ்தலர்கள்ட்ட இயேசு எதிர்பார்த்தார். அந்த குவாலிட்டியை பரலோகம் இயேசுகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு. இயேசு அதை செய்து காட்டினார். அப்போஸ்தலர்கள் செய்து காட்டினார்கள். இப்ப நாம செய்து காட்ட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். என்ன அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறார், என் காரியமா யார் போவார்? போறதுக்கு எல்லாம் ரெடி, ஆனா குவாலிட்டி இருக்கா? எல்லாரும் போய் கொடுக்க முடியும் போஸ்ட், ஆனா நான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கேன், நான் கொடுக்கறதுக்கு என்ன அந்த போஸ்டிங்க்கு எடுத்திருக்காங்களா, எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இப்ப ஆள் தேடிட்டு இருக்காரு, என் காரியமா யார் போவார்? கர்த்தர் உங்களை அனுப்ப முடியும், என்ன அனுப்புங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும், நான் இந்த குவாலிட்டியோட இருக்கிற ஆண்டவரை என்ன அனுப்புங்கப்பா நீங்க சொன்னீங்கன்னா மட்டும் உங்களுடைய கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்ன அனுப்புங்கப்பா, நான் போற இந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்கு ஆண்டவரே, உங்களுக்காக நான் பூமிக்குரியதை தேட மாட்டேன் ஆண்டவரே, என்னுடைய தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா, என் தேவையெல்லாம் நீங்க தான். உங்களுக்கு நான் எதிர்பார்ப்போட ஊழியம் பண்ண வரல. கொடுத்தாலும் சரி, கொடுக்கா விட்டாலும் சரி, நெருப்பிலிருந்து காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தாமல் போனாலும் சரி, என் ஊழியம் நிக்காத ஆண்டவரே. ஒருவேளை நீங்க என்ன பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் அது வரைக்கும் ஊழியம் பண்ணுவேன். ஒருவேளை சிரச்சேதம் பண்ணா அது வரைக்கும் ஊழியம் பண்ணுவேன். நான் வாழ்ந்தாலும் பண்ணுவேன், செத்தாலும் பண்ணுவேன். என் எக்ஸ்பெக்டேஷன் என்ன கிடைக்கும் என்பதல்ல, என்னால் என்ன கொடுக்க முடியும் என்பது. நான் இயேசுகிட்ட வந்தது என்ன கிடைக்குங்கிறதுக்காக அல்ல, நான் இயேசுக்கு என்ன கொடுக்க முடியும் என்பதற்காக. இயேசு வந்தது எங்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்தல்ல, எனக்காக தன்னை கொடுப்பதற்கு. பரலோகத்தில் இருக்கிற பிதா என்னை நீ என்ன கொடுப்பன்னு கேட்கல, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. அதே குவாலிட்டியை கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். அவர்களோ உலகத்துக்குரியதை தங்களுக்குரியதை தேடுகிறார்கள். தீமோத்தேயுவோ கிறிஸ்துவுக்குரியதை தேடுவான். அந்த உத்தம குமாரனை தான் கர்த்தர் தேடுகிறார். அந்த உத்தம குமாரத்தியை தான் கர்த்தர் தேடுகிறார். ஆர் யூ ஒன் ஆஃப் தெம்? அதில் நீங்கள் இருக்கிறீர்களா? என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க, நான் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். என் பார்வை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கித்தான் இருக்கும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அனுப்ப விரும்புகிறார். The chosen one. கர்த்தருக்கு இப்ப காரியமாய் போவதற்கு இந்த கடைசி காலத்துல ஆட்கள் தேவை. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எல்லாரையுமே கர்த்தர் தேடுகிறார்.
எல்லாரும் இந்த கர்த்தர் தேடுகிறார். அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? இதுவரைக்கும் நீங்க உலகத்துக்கு வாழ்ந்தது போதும், தேவனுக்காக வாழ்வோம். கர்த்தர் உங்களை உருவாக்குனது எதுக்கு? இத்தனை நாள், இத்தனை வருஷம் எதுக்கு உருவாக்குனாரு? உங்களை ஏன் பாடுகள் மத்தியில் கொண்டு போய் உட்கார வச்சாரு? ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளவு போஷிச்சாரு? ஏன் இவ்வளவு வசனம் கொடுத்தாரு? எல்லாமே கர்த்தர் சூஸ் பண்றதுக்கான டைம் இது. இப்ப கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாரு, ஆர் யூ ஒன் ஆஃப் தம்? அதில் ஒருவராய் நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? தேவன் அனுப்புகிற நேரம் வந்துருச்சு. தேவன் பூமி எங்கும் ஜனங்களை அனுப்புகிற காலம். சபை புறப்பட்டு உலகமெங்கும் போகிற காலம். ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை நான் தருகிறேன், ஆண்டவரே ஐ கமிட் மை செல்ஃப் லார்ட். நீங்க என்ன அனுப்புங்கப்பா, நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா. நான் எனக்குரியதை தேட மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு புகழும் வேண்டாம், எனக்கு அந்தஸ்து எல்லாருக்கும் மத்தியில் போய் மேலே உட்கார வைக்கிற காரியம் வேணாம், எனக்கு இந்த பூமியில் அளவுக்கு மீறி எதுவுமே வேண்டாம். நீங்க எனக்கு என்ன நியமிச்சிங்களோ அது எனக்கு போதும். உங்க காரியமாய் நான் போகிறேன் ஆண்டவரே. நீங்க என்ன பார்த்தும் ஒரு சாட்சி சொல்லணும். தீமோத்தேயு மட்டுமல்ல, அநேகர் என்னிடத்தில் அதே போல இருக்கிறார்கள். அநேகர் என்னிடத்தில் இருக்கிறார்கள். அந்த துக்கமான வார்த்தை மாறணும். தீமோத்தேயுவை தவிர வேறு ஒருவனும் என்னிடத்தில் இருக்கிற வார்த்தை மாறணும். அந்த இடத்துல கர்த்தர் உன் பேரையும் என் பேரையும் சொல்லணும். தோ என்கிட்ட இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்மலை வெடிப்புல இன்னும் கொஞ்சம் பேர் என்கிட்ட இருக்கிறாங்க. நான் அவங்கள தைரியமா அனுப்ப முடியும். அவங்க தங்களுக்குரியதை தேட மாட்டாங்க, எனக்குரியதை தேடுகிறவர்கள் அவர்கள். தேவைப்பட்டால் எனக்காக அவர்கள் ஜீவனையும் கொடுக்கக்கூடியவர்கள். அந்த கூட்டத்தில் நீங்க நானும் இருக்கணும். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மக்கள்ல உங்களை என்னையும் கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உக்ரைன்ல இருக்கிறவங்களுக்கும் மணிப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை என்னையும் அபிரதமா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியல கர்த்தர் நம்மளை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு. இருட்டில் போனதாங்க வெளிச்சத்தினுடைய மகிமை தெரியும். நிழல்ல போனா தான் வெயிலுடைய அருமை தெரியும். அதே மாதிரி தான் கர்த்தரை ரொம்ப நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப. ஒரு கேம்ப்ல குழந்தை பிறந்திருக்குது, அந்த பிள்ளைக்கு தேவையான அந்த ஆரம்ப கால உபகரணங்கள் வாங்க முடியாம ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா? ஒரு கேம்ப்ல சாப்பாடு இருக்கு, ஊத்தி சாப்பாடு குழம்பு இல்லாம ஒரு இடம் இருக்கு. நீ மிச்சத்தை கொண்டு போய் குப்பையில கொட்டுறோம். நம்ம கர்த்தர் உன்னை என்னையும் அபிரதமா ஆசீர்வதிச்சிருக்கிறார். இனி நீ கர்த்தருக்காக இறங்கி போக வேண்டிய நேரம், கர்த்தருக்காக புறப்பட வேண்டிய நேரம். ஆண்டவர் சொல்லணும், தீமோத்தேயு மட்டுமில்ல பவுல், அநேகர் இந்த இடத்துல எனக்கு இருக்கிறார்கள். அந்த உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், உத்தம குமாரத்திகள் இருக்கிறார்கள், உத்தம குமாரர்கள் இருக்கிறார்கள். தங்கள் ஜீவனையும் பொருட்படுத்தாத எத்தனையோ பேர் இங்க இருக்கிறார்கள். கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, உண்மையாய் ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. நீர் சொல்லுகிற காரியத்தை நாங்க உண்மையா செய்வோம் ஆண்டவரே. எங்களை நம்புங்க. எங்களுக்குரியதை நாங்க தேட மாட்டோம் ஆண்டவரே, உங்களுக்குரியதை மட்டும் தான் தேடும். இழந்து போனதை பார்க்கத்தான் நாங்க வந்தோம், மீட்கத்தான் நீங்க வந்தீங்க. எங்களையும் அப்படியே மாத்திருங்க ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன், இங்கிருந்து நீர் அநேகருக்கு புறப்படுவீரா. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அவர்கள் கொடுத்திருக்கிற ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் கனப்படுத்துவீராக. வருகிற காலங்களிலே வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.